ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் புலாவ். இந்த புலாவ் ரைஸ் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், செய்யறதும் சுலபமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புலாவ் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொருட்கள் செவந்து வந்ததும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புலாவ் ரைஸ்க்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ரைஸும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும், டேஸ்ட்டுமே புளிப்பு சுவை ஆகிடும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் பீன்ஸ், ஒரு பெரிய சைஸ் கேரட், 1/2 கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடைக்கலனா நார்மல் பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு காய்கறிகளை நல்லா கலந்து விட்டுக்கலாம். புலாவ் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு மெதுவாக கலந்து விடலாம். அரிசி உடையாமல் இந்த மாதிரி நம்ம அடிப்பக்கமாக இருந்து கலந்து விடணும். 1/2 கிலோ அரிசிக்கு இந்த அளவுக்கு காய்கறிகள் போதுமானது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், அப்போ தான் சாதம் வெந்துட்டு வரும்பொழுது கரெக்டாக இருக்கும். உடனே நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் முடிஞ்சிடுச்சு. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் நல்லா வெந்துட்டு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சூடாக இருக்கும் பொழுதே நம்ம கலந்து விட்டோம்னா சாதம்லாம் உடஞ்சிடும், அதனால் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் ரைஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் புலாவ் ரைஸ்க்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா பன்னீர் கிரேவியும், நான் வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு சிக்கன் கிரேவியும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த 2 ரெசிபியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.